வணக்கம். இது வழக்கு. வீட்டில் தனியாக இருந்த கணவன் மனைவி கழுத்தறுத்து கொடூர கொலை. ஒரு முளை நீட்டில 1.5 முளை இருந்திருக்குங்க. அந்த உலைக்கால சராமாரியா 2 பேரையுமே, இவங்கள ஒரு 10 அடிக்கும், அவங்கள ஒரு 10 அடி இருக்கும். கம்பல், மூக்குத்தி, தாலி கயிறு இதை எடுத்துன்னு இதே வழியா நேர ரோடே போயிட்டு திட்டம் போட்டு தீர்த்து கட்டிய இளைஞர். ரத்த வெள்ளத்துல அப்படியே மிதந்து நின்றாங்க. சனிக்கிழமை இரவு 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள சம்பவம் நடந்திருக்கிறது. இரவு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய சக்திவேல் இந்த தம்பதி தனியாக இருப்பதை நோட்டமிட்டு
அவர்களை கொலை செய்துவிட்டு அவர்கள் அணிந்திருந்த நகையையும் பறித்துச் சென்றிருக்கிறார். இவங்க வந்து தனியா வீட்டுல வந்து வெளியே படுத்திருந்தாங்க. இவங்க படுத்துனுக்கும் போது இதை பயன்படுத்திக்கிட்டு இதே ஊரை சேர்ந்த சக்திவேல் அவன் குடி போதைக்கு அடிமையானவங்க. இதால வந்து கருவேப்பிலை செடியன் வந்து அரை மணி நேரமா அவங்க எப்ப தூங்குறாங்க எப்ப முடிச்சுக்கிறாங்க இதை பயன்படுத்திக்கின்னு உலக்கையால், அதாவது வந்து ஒரு முளை நீட்டில 1.5 முளை இருந்திருக்குங்க. அந்த உலக்கையால வந்து சராமாரியா 2 பேரையுமே சராமாரியா தலைமையில இவங்கள ஒரு 10 அடிக்கும் அவங்கள ஒரு 10 அடி இருக்கும் போட்டு உயிர் போயிருக்கும் போது கம்பல், மூக்குத்தி, தாலி கயிறு இதை எடுத்துன்னு இதே வழியே நேர ரோடே போயிட்டு போயிட்டு ஊத்தங்கார போயிட்டு இருக்கிறாங்கன்னு போலீஸ் தகவலுங்க. சக்திவேல் என்ற நபர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் பண தேவைக்காக அவர்கள் இருவரையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். விரைவில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட உள்ளார். ஊத்தங்கரை அருகில் உள்ள ஒரு அடகு கடையில் இந்த நகைகளை அடகு வைத்துவிட்டு திரும்பும் போதுதான் இந்த குற்றவாளி மாட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே வீதியில் ஆழ்ந்திருக்கிறது. இவங்க 2 பேர் தான் இங்க இருந்தது. நாங்களும் மேஸ்திரி வேலை 3 பேரும் பெங்களூர் மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிறோங்க. ஆள் இல்லாத டைம்ல இங்க வந்து ஃபாலோ பண்ணி இது மாதிரி 2 பேரும் பணம் கேட்டதுனால அடிச்சு அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கிற காதலுக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. தாலி ஒரு காதலுக்கிறதோட எடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க. ஊத்தங்கரையில எடுத்து அடமானம் வச்சுக்கிறோம். நகைக்காக நடந்துள்ள கொலையால் தனது பெற்றோரை இழந்துவிட்டு தவிக்கிறார்கள் அவர்களது மகன்கள். எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சிருக்கிறது அவங்க இந்த உள்ளூர் சேர்ந்த சக்திவேல் என்றவர் 2-3 நாளா நம்ம அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. இங்க கரையாப்புல் ஸ்டடியான 1 ஊரோ 2 ஊரோ தெரியல, அது கடவுளுக்கு தான் தெரியும். அவங்களை தரக்குறைவாக மிகவும் கொடுமையாக அடிச்சு கொண்டிருக்கிற வாயில் பஞ்சி வைத்து அவங்கள பூச்சி புழுகு மாதிரி அந்த மாதிரி அவங்களை இந்த மாதிரி கொடுமையா ஆளாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. இதுக்கு போலீஸ் தீவிரமாக விசாரிச்சு நமக்கு இந்த தண்டனையை கடுமையாக எடுத்து கொடுக்க வேண்டும். ஒரு ஆளால கண்டிப்பா இதை செஞ்சிக்க முடியாது. அது மிகவும் சுமார் நான் இதுக்கு பின் விளைவு எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகும். நாங்க பின் வாழ வேண்டுமா வேணாவா பின் வருத்தத்தோட இருக்கிறோம். 3 பிள்ளைகள் இருந்தும் தாய் தந்தையை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. ராஜேந்திரன் மீனா கொலை சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை மட்டுமல்ல பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெளியில எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. தனியா தான் வந்து வீட்டுல வந்து வயசானவங்க பெண்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க எந்த வேலைக்குமே போகாம இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வீட்டுல அவங்களுக்கே தெரியும் அந்த சக்திவேல் அவங்க வீட்டுல இருக்க பொருளுங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வெளியில அங்கே கொண்டு போய் அரை வேலைக்கு விற்கிறது செய்யறது தேடுறது அவங்க பேரண்ட்ஸே கூட மாதிரி இந்த தகவலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நிரலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து ஒருத்தர் வாழ்ந்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மீனா ராஜேந்திரன் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமிலியே வந்துட்டு அழிச்சிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நினைச்சு பார்த்தாது. இந்த மாதிரி ஒரு சூழல் தொடர்ந்து இந்த மாதிரி நீடிது சொன்னாக்க இந்த ஏரியாவில் வந்து மக்கள் ஒருத்தர் வாழ்றதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய சூழல் இருக்குது. ஆனா அது அவன் மட்டும் தான் பண்ணானா அதுக்கு பின்னாடி வந்து யாரு மோட்டிவேஷன் இருக்குதுன்றது நமக்கு ஒண்ணு இதுக்கு தெரியல. ஸோ அதுவும் கூட வந்து திருந்தான் பார்க்கணும். பட் அதுக்கு வேண்டிய ஆக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க காவல்துறையில. அது உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டிப்பா தண்டிக்கப்படுன்றது தான் பொதுமக்களுடைய விருப்பம். தனிமையில் இருப்பது பெரும் ஆபத்தாக கருதுகிறார்கள் அக்கம் பக்கத்தினர். இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணையை திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையம் மேற்கொண்டு வருகிறது. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஒருத்தரை சரமாரியா வெட்டி சாய்க்க எப்படி மனசு வருது? எத்தகைய வன்மம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கும். பணம் அந்த அளவுக்கு கொடூரத்தை செய்ய துணியுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. நெல்லை மாவட்டம் மேலப்பாட்டம்
ஊரே களேபரமாய் கிடந்தது அன்று. ஊர் மத்தியில் எல்லோருமே கூடியிருக்க பெரும் பதற்றம். கொலை நடந்திருந்தது. முகம், கழுத்து என சரமாரியாக விட்டு சரிந்து கிடந்தவரை ஆம்புலன்ஸில் கிடத்தியிருந்தார்கள். இந்த சம்பவத்தை அறிந்து கொதித்துப் போன ஊர் மக்கள் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களுக்கும் தயாரானார்கள். தங்களது வீடுகளை சாத்திவிட்டு ஊரின் மையப்பகுதிக்கு வந்திருந்த அவர்கள் பெரும் போராட்டத்திற்கு ஆயத்தமாக காவல்துறையினர் போதுமான அளவுக்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து பதற்றம். எப்போது வேண்டுமானாலும் வன்முறை ஏற்பட வாய்ப்பு இருந்தது அன்று. ஒரு கட்டத்தில் அந்த பகுதி முழுவதுமே சலசலப்பில் மாட்டிக்கொள்ள காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டுக்கு வந்தது அந்த ஊர். இதோ அந்த ஊருக்கு செல்லும் வழியில் உள்ள ஆற்றங்கரை பகுதியில்தான் கொடூரமாக வெட்டிக் கிடந்தார் அந்த நபர். ஊருக்குள் மட்டுமல்ல, சம்பவ இடத்திலும் விசாரணை. காவல்துறை உயரதிகாரிகளும் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். ரத்தம் தோய்ந்து கிடக்கும் இந்த பகுதியில் அலறி அடங்கி இருக்கிறது அந்த நபரின் உயிர். ஊருக்குள் கொலை வீடி பற்றிக் கிடந்தது. என்ன நடந்தது? கொலை செய்யப்பட்டவர் குறித்து கேட்டறிந்து, இப்ப எங்க தெரு பையனும் ஒரு பையனை வெட்டி கொண்டு போட்டாங்க. நாங்க இங்க மேல தெருல நாங்க சுதாரிப்பா இருந்துகிட்டோம். கிழக்க கூட்டி கொண்டு போய் அவங்க வீட்டு தனியா கிழக்க இருக்கு கொண்டு போய் போட்டாங்க. நெல்லை மாவட்டம் மேலப்பாட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுக நாயனார். மாற்றுத்திறனாளியான இவர் இருசக்கர வாகனங்களுக்கு பஞ்சர் பார்க்கும் வேலையை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் ஆற்றுப்படுகைக்கு குளிக்கச் சென்றவர் திரும்பவே இல்லை. பிள்ளையை காணவில்லை என ஊர் முழுக்க தேடி அலைந்த ஆறுமுக நயனாரின் பெற்றோர் அவரை ஆற்றுப்படுகைக்கு அருகே உள்ள புதரில் பிணமாகவே கண்டெடுத்தனர். நயனாரு குளிக்க போனான். குளிக்க கூப்பிட்டு போல ஏமாத்தி கூட்டிட்டு போய் ஒரு மடக்கத்தை கொண்டு போய் பேல கந்தகதமா வெட்டி போட்டானுவோம். எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு காலையில தான் தெரியும் இந்த நடந்த விஷயம். கொலையாளிகள் பற்றி தெரியாத நிலையில் அந்த ஊரில் அடையாளம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் இருந்து வந்ததாக சொன்னார்கள் ஊர் மக்கள். 5 மணிக்கு வந்தாங்க. வந்து மேக்காத்து போனாங்க. மேக்காத்து போயிட்டு கிழக்காத்து வந்தாங்க. கிழக்காத்து வந்து முழுக்குள்ள 2 பேர் வந்தாங்க. அப்ப நாங்க போய் ஓபியில போய் சொன்னோம். சொன்ன உடனே அவங்க மேலதிகாரிக்கு அடிச்சு மேலதிகாரி போறவங்க வந்துட்டாங்க. இங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு போட்டு போட்டாங்க. போட்ட உடனே 2ஆம் தரம் அவங்க ஒரு டிஎஸ்பி தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க வந்து நாங்க இப்படி சொன்னதுக்காண்டி நீங்க வர செஞ்சிடலாமா, அதனால 2ஆம் தரம் உங்களுக்கு பழுப்பு செய்யதான் செய்வாங்க, நீங்க அதுக்காக உங்க பிரச்சனை நாங்க அலைய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. நாங்க சொல்லியிருக்கோம் இப்படி பிரச்சனை சார், இப்படி இத்தனை பேர் போறாங்க, அருவா வச்சுக்கிட்டு போறாங்க. நாங்க 5 பேர் போனாங்க. முதல்ல 3 பேர் போனாங்க. 2ஆம் தரம் 2 பேர் போனாங்க. 2ஆம் தரம் 10 பேர் இருக்கும் மேக்காத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு ஊரை சுத்தி போட்டாங்க இல்ல பாதுகாப்பு. மணல் பிரச்சினை தொடர்பாக கடந்த மாதத்தில் அதே ஊரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட தற்போது ஆறுமுக நயினார் அடுத்ததாக உயிரிழந்திருக்கிறார். மாரிமுத்து கொலை வழக்கில் தொடர்புடையவர்களோடு ஆறுமுக நயினார் நெருங்கி பழகி வந்ததால் அவர்கள் தரப்பினர்தான் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் 3 பேர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. காசோலை வழக்குகள்ல காசோலை வங்கியில் செலுத்தி அதுல பணம் இல்லைன்ற ஏதாவது ஒரு காரணத்துக்காக திரும்ப வரும்பொழுது
அந்த காசோலை கொடுத்த நபருக்கு சட்டத்தின் அடிப்படையில ஒரு டிமாண்ட் நோட்டீஸ், ஒரு சட்ட அறிவிப்பு ஒன்று அனுப்பப்படுகிறது. அந்த நோட்டீஸுக்கு பிறகு அந்த 15 நாளைக்குள்ள பணம் தரல அப்படிங்கிற பட்சத்தில் அதன் பிறகு தக்க உரிய நடுவர் நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்படுகிறது. காசோலை வழக்குகள்ல அண்டர் 130 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்படிப்பட்ட வழக்குகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு என்ன சொல்கிறது? மேட்டுப்பாளையம் நடுவர் நீதிமன்றத்தில் சட்டப்பிரிவு 138 மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் வாயிலாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த மனுதாரர் சொல்றாரு, எனக்கு எதிர் மனுதாரர் என்னிடம் 3 லட்சம் ரூபாய் கடனாக வாங்குகிறார். அப்போது அவர் ஒரு ப்ராமிசரி நோட் ஒன்னு எனக்காக எழுதி கொடுக்கிறாரு, ப்ரோ நோட்டு. அந்த அடிப்படையில் அவர் 36% ஆண்டுக்கு வட்டி தருவதாக எனக்கு உறுதி கொடுத்தார். அந்த அடிப்படையில் நான் கடன் கொடுத்தேன். அந்த பணத்தை அவர் திரும்ப செலுத்தல. நான் போய் கேட்டபோது எனக்கு ஒரு காசோலை கொடுத்தார். 3,10,000 ரூபாய்க்கு ஒரு காசோலை கொடுக்கிறார், அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டியை சேர்த்து. அந்த காசோலையை நான் உரிய தேதியில அவர் சொன்ன அடிப்படையில் நான் வங்கியில் செலுத்திய போது போதிய பணமில்லை அப்படின்னு சொல்லி அந்த காசோலை திரும்ப வந்து விட்டது. இது தொடர்பாக நான் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சேன். அந்த சட்ட நோட்டீஸின் அடிப்படையில் எனக்கு அந்த பணத்தை 15 நாள் நோட்டீஸ் கிடைத்த 15 நாள்ல பணம் தரணும்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த காசோலை அந்த நோட்டீஸ் போன நோட்டீஸ் ரெஃப்யூஸ்ட், அதாவது திருப்பி அனுப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு முத்திரையோடு சம்பந்தப்பட்ட அந்த தபால் துறையிலிருந்து எனக்கு நோட்டீஸ் திரும்ப வந்தது. அந்த அடிப்படையில் நான் உரிய காலத்திற்குள்ளாக இந்த வழக்கு தாக்கல் செய்யறேன்னு சொல்லி அந்த மேட்டுப்பாளையத்தில் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த சூழல் இருக்கும்போது எதிர் மனுதாரரும் ஆஜராகிவிட்டார். அப்போது அவர் மனுதாரர் தரப்பிலும் அவரையும் இன்னொரு நபரும் சாட்சிகளாக விசாரிக்கப்படுகின்றனர். ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. அதே போல எதிர் மனுதாரர் தரப்பிலும் அவரும் விசாரிக்கப்படுகிறார். அவர் தரப்புல ஒரு சாட்சி விசாரிக்கப்படுகிறது. அவங்களும் உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யறாங்க. அந்த எல்லாம் வழக்கு விசாரணையில மேட்டுப்பாளையம் நடுவர் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறது. அதாவது அந்த எந்த நபருக்கு எதிராக எதிர் மனுதாரருக்கு நோட்டீஸ் சார்பு செய்யப்பட்டதோ அந்த முகவரியில் அவர் ஒரு நாளும் அங்கே இருந்ததில்லை என்பதை அவர் உரிய ஆவணங்களாக அவர் தாக்கல் செய்கிறார். ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாக்கல் செஞ்சு அவர் வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அனைத்து தபால் சான்றுகளை அவர் சமர்ப்பிக்கிறார். அதே போல அவர் சார்பாக எதிர் மனுதாரர் சார்பாக விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த முகவரியில் இருக்கிறாரு. அவரும் எதிர் மனுதாரருடைய பேரே ஒரே பேரா இருக்க காரணத்தினால அவர் தான் அந்த நோட்டீஸை பெற்றிருக்கிறாரு. ஆகவே எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அது தவிர எதிர் மனுதாரர் தரப்புல ஒரு நபர் யார் விசாரிக்கப்பட்டாரோ, அதாவது எந்த முகவரியில் நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டதோ அந்த நபர் அங்கேதான் இருக்கிறாருங்கிறதுக்கு விஓ லெட்டர் போன்ற ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே அதை விசாரித்த நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றம் அந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் காசோலை வழக்குகள்ல நோட்டீஸ் சார்பு செய்யப்படாத உரிய நோட்டீஸ் சார்பு செய்யப்படாத காரணத்தினால இதை நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதற்கு மேல்முறையீடாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு தான் டிசம்பர் 2014 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு RS ராமநாதன் அவங்க முன்னாடி அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்குல அவங்க ஒரு நீண்ட நெடிய உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதுல சட்டப்பிரிவு 27 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கறத அதை மேற்கோள் காண்பித்து அந்த சட்ட சரத்துக்கள் சொல்வதையும், ஏற்கனவே உச்சநீதிமன்றங்கள் காசோலை வழக்குகள்ல கொடுக்கப்பட்ட அந்த வரையறையும் விவரித்து ஒரு நபருக்கு அந்த நோட்டீஸ் சார்பு செய்யப்படுவதுங்கிறது மிக அத்தியாவசியமானது. அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அந்த வழக்கை தாக்கல் செய்தவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதை அவரால் நிரூபிக்க முடியவில்லை அந்த வழக்கை தாக்கல் செய்த நபரால். ஆனால் அந்த எதிர் மனுதாரரால் அவர் அந்த முகவரியில் இல்லைங்கிறதையும் வேறு ஒரு நபர் தான் இங்க குடியிருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தையும் அவர் ஆவணங்களோட தாக்கல் செஞ்ச காரணத்தினால கீழமை நீதிமன்றம் சரியாக செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த அடிப்படையிலே சட்ட சரத்துகளின் அடிப்படையிலே வரையறையின் அடிப்படையிலே எந்த ஒரு காசோலை வழக்காக இருந்தாலும் சரி, அதற்காக ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பப்படும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபருக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதை சட்டம் எதிர்பார்க்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.